ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைவி3 பற்றி தான் ஒரு சில அப்டேட் பேசலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க 9ஆம் தேதியை பற்றி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நான் அதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு அதாவது வந்து இந்த டேட் தான் அப்படின்ற மாதிரி வந்து யாரும் மைண்டில் வச்சுக்காதீங்க. மேபி வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும், சங்கடப்படுவீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஆயிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பெயில் கிடைக்காது, டவுட்டு தான். அதனால் அதுவுமே கிடையாது. அதனால் யாரும் பயப்படவும் வேண்டாம், வருத்தப்படவும் வேண்டாம். அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கும். நம்ம வேலையை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டு கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்கலாம். யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து கேட்டுக்க வேண்டாம். அதே மாதிரியே நிறையா பேர்லாம் வந்து பாருங்கள், பெயில் கிடைச்சிச்சுன்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான தகவல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. பெயில் கிடைக்கவில்லை, வந்து இன்னுமே கஸ்டடியில் இருந்து விசாரிக்கணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்னோடய வந்து கணக்கு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி 19ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது ஃபைனலாக தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணணும். இன்னும் ஒரு 10 டேஸ் ஆர் 9 டேஸ் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு சில யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றிடுவாங்க, ஓடிடுவாங்கன்னு சொன்ன சேனலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இதுக்கப்புறம் வந்து மைவி3 பற்றி பேச மாட்டேன், நான் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் வந்து பகிரமும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சேனலில் போயிட்டுருக்கு. அதே மாதிரியே வந்து உறுப்பினர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸுன்ற போது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக என்ன ஏதுங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னங்கிறது அதை ஒர்க்கு பண்ண முடியும். அதுக்காக தான் எம்டி சார் ப்ளஸ் வந்து டைரக்டர் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து என்ன தகவலுங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம எம்டி சார் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்லாம் மாற்றணுமோ இல்லை ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரத்துக்கெல்லாம் கூட நிறையா சான்சஸ் இருக்குது. அதுவுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி தான் இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்ல வரல. மேபி இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரோம். அதே மாதிரியே எம்டி சார் வெளியே வர்றது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதியுமே வந்து சான்சஸ் கிடையாது. வந்தால் நல்லது தான், ஆனால் கிடையாது. அது இன்னும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். 17ஆம் தேதி 19ஆம் தேதி தான் என்னங்கிறது கண்டிப்பாக வந்து தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆதரவை கொடுப்போம்னு நம்ம கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.